அனைவருக்கும் வணக்கம். நமது டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வானம் வசப்படும் டெஸ்ட் பேட்சுக்காக போயிட்டுருக்கு. இப்போது டெஸ்ட் நம்பர் 3க்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 3. சரியா, டெஸ்ட் நம்பர் 3யோட மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியா, 6x² - 3x, 2x + 10 என்ற ஜோடி பல்லுறுப்புக்கோவையின் மீ போமா. சரியா, மீ போமா வந்து 6x³ + 12x² - 90x எனில் மீ போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே தானே. எல்சிஎம் கொடுத்துட்டு HCF ரெண்டு எண்களும் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கேட்குறாங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? சரியா, அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? x × y = LCM × HCF. சரியா, அப்போ நம்மளுக்கு என்னது? HCF தானே கேட்குறாங்க. அப்போ HCF = x × y / LCM அப்படின்னு வருமா? சரியா, இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா, எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 6 × x² - 3xன்னு இருக்கா. இப்போ இதுல இருந்து எக்ஸை மட்டும் காமனாக வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 6x x - 3ன்னு வரும். சரியா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது? 2x + 10ன்னு இருக்கா. சரியா, இதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா, இதில் 2வை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? x + 5ன்னு வரும். சரியா, x + 5ன்னு வரும். ஓகே, அடுத்து அந்த கோவை. சரியா, LCM. ஓகே, அது என்னது? 6x³ + 12x² - 90x. இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6xஐ வெளியில் எடுக்கிறோம். 6xஐ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x². ஏன்னா இது வந்து காரணிப்படுத்துகிற மெத்தடில் வந்துடும். சரியா, வெளியில் எடுத்தோன்னா அதனால் x² + 2x - 15. சரியா, அந்த மாதிரி வரும். இப்போ இது காரணிப்படுத்துதலாம், காரணிப்படுத்துகிற மெத்தட் இருக்கா. சரியா, அப்போ என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணால் -15. சரியா, ப்ளஸ் பண்ணால் 2. அப்படி என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 × 5 = 15. சரியா, நம்மளுக்கு என்னது? மைனஸ் போட்டோம் அப்படின்னா -3 + 5 அப்படின்னா என்னது? என்ன ஆயிரும்? 3 × 5 -15 -15 ஆயிரும். -3 + 5 + 2 ஆயிரும். அப்போ அந்த கோவைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உள்ளது அதை அப்படியே டேரெக்டாக எடுத்துட வேண்டியதான். சரியா, ஏன்னா x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அதனால அப்படியே டேரெக்டாக எடுத்துடலாம். என்ன எடுத்துடலாம்? x - 3 x + 5ன்னு எடுத்துடலாம். சரியா, அவ்வளோதான். இதெல்லாம் அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா, HCF = x ஓட வேல்யூ 6x × x - 3. சரியா, இன்ட்டு 2 × y ஓட வேல்யூ x + 5. சரியா, the whole divided by x - 3 × x + 5. சரியா, ஓகே தானே. இப்போ காமனாக உள்ளதை என்ன பண்ணுறோம்? கட் பண்ண போகிறோம். சரியா, காமனாக உள்ளதை கட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கட் ஆகிடும். சரியா, அதே மாதிரி 6x இருக்குல்லான 6x இதுலேயும் இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். அப்போ மீதி உள்ளது என்னது? HCF = 2. ஆன்சர் 2. ஓகே தானே, அவ்வளோதான். சரியா, சிம்பிளிஃபை பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், ஆன்சர் எடுக்கிறோம். சரியா, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, சிம்பிளிஃபை. சரியா, சிம்பிளிஃபை சுருக்குன்னு கொடுத்து ஒரு 4 கோவை கொடுத்துருக்காங்க. இதில் இது ப்ளஸ் வராது, டிவைட் வரும். சரியா, வகுத்தல் வரும். ஓகே தானே. ஓகே, இப்போ என்னன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் அந்த காரணிகள் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட் என்னது? 2t² + 7t + 6ன்னு இருக்கா. சரியா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? 6 × 12. சரியா, 6 × 12 பெருக்குனா 12, கூட்டினா 7 வருது. அப்போ என்னது? 3 × 12. சரியா, இப்போ டீக்கு முன்னாடி, சரியா, t² முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா x² முன்னாடி நம்பர் இல்லை,
ஆனால் இதில் நம்பர் இருக்குது. ஸோ டிவைடட் வரும். சரியா, டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 வந்துருமா? இது 3/2ன்னு வருதா? அப்போ 2 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 2x + 3 இது ஒரு கோவை. அதே மாதிரி x + 2 இது ஒரு கோவை. அப்போ இதை இது பண்ணோம் அப்படின்னா இது 2x + 3 x + 2. சரியா, ஓகே. அதே மாதிரி அடுத்து இது 2t² + 9t + 9. சரியா, அதே மாதிரி 9 18. அப்போ பெருக்குனா 18 வரணும், கூட்டினா 9 வரணும். சரியா, அப்படி எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 18 3 18. வழக்கம் போல் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 3 முன்னாடி 2 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3, இது 3/2ன்னு வரும். அப்போது என்னது? x + 3 ஒரு காரணி, அடுத்து 2 தானே, 2x + 3 ஒரு காரணி. சரியா, இந்த கீழே உள்ளதுக்கு. ஓகே, அடுத்து மூணாவது t² + 5t + 6. சரியா, இது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரியா, அப்போ 1 6. சரியா, 6னா அதே இதான் வரும். அப்போ பெருக்குனாலும் 6 வரணும், கூட்டினா 5 வரணும். சரியா, 3 6 அப்படி தானே, 3 2 கூட்டினா 5. ஓகே, அப்போ x + 3 ஒரு காரணி, x + 2 ஒரு காரணி. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் 3t² + 18t + 27. சரியா, இதில் மற்ற இதில் காமனாக வெளியில் எடுக்க முடியாது. ஆனால் இதில் 3 காமனாக எடுக்கலாம். ஸோ 3 காமனாக எடுத்துக்கோங்க. 3 காமனாக எடுத்துட்டோன்னா t² + 6t + 9. சரியா, ஓகே தானே. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னது? 9 வருதா? அப்போ பெருக்குனா 9, கூட்டினா 6. சரியா, அப்போ என்ன வரும்? 3 9 3 3. அப்போ என்ன வந்துடும்? 3 × x + 3 × x + 3. சரியா, 2 காரணி. ஓகே, போட்டலாமா? இப்போ அப்படியே காரணிகள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு 2x + 3 × x + 2. சரியா, டிவைடட் பை x + 3 2x + 3. சரியா, அதே மாதிரி வகுத்தல் x + 3 x + 2 the whole divided by 3 × x + 3 × x + 3. சரியா, ஓகே. இதெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிடுங்க. சரியா, இதுவும் கட் ஆயிரும். x + 3 x + 3 கட் ஆயிரும். அடுத்து 2x + 3 2x + 3. சரியா, கட் ஆயிரும். சரி, அப்போ மீதி இருக்கிறது இங்கே பார்த்தோன்னா x + 2 இங்கே இருக்கும், டிவைடட் பை x + 3. சரியா, இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே வகுத்தல் x + 2 டிவைடட் பை x + 3. இப்போ ரெண்டாவது டிவைட் இருக்கா? சரியா, ரெண்டாவது டிவைட் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும்னா மல்டிப்ளை மாற்றுறதுனால இது தலைகீழாக மாறும். சரியா, அப்போ பாருங்க x + 2 டிவைடட் பை x + 3 இன்ட்டு x + 3 முன்னாடி ஒரு 3 இருக்கும், 3 × x + 3 டிவைடட் பை x + 2. சரியா, ஓகே தானே. அப்போ டிவைடில் இருக்கிறதுனால இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி உள்ளது என்னது? 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ ஆன்சர், சரியா, ஆன்சர் 3. ஓகே தானே, ஆன்சர் 3. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு அரைக்கோளம் மற்றும் கூம்பு ஆகியவற்றின் அடிப்பகுதிகள் சமமா? சரியா, அடிப்பகுதிகள் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் உயரமும் ஒரே மாதிரியாக இருந்தால் அவற்றின் வளைபரப்புக்கு இடையான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஓகே தானே. அரைக்கோளம், அதுக்கப்புறம் கூம்பு. சரியா, அப்போ வளைபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரைக்கோளத்துக்கு என்னது? 2πr² வரும். சரியா, அரைக்கோளம். அதே மாதிரி என்னது? வளைபரப்புக்கு இடையான விகிதம் தானே. அதே மாதிரி கூம்புக்கு πr/l.
சரியா, எல்னு வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்பக்கம் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சரியா, ரெண்டும். ஆனா உயரம் சமம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வளைபரப்பு கண்டுபிடிக்க கூம்புக்கு என்ன வேணும், கூம்புக்கு என்னப்பா வேணும், சாய் உயரம் தானே வேணும். அப்போ உயரம் கண்டுபிடிக்கலாமா? சரியா, ஆரும் ஹைட்டும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உயரம் எல்லுக்கானது ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர்னு வருமா? சரி, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நம்மளுக்கு ஆரும் ஹச் தான் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர். இப்போ ஆர் மட்டும் வெளியில் எடுத்துச்சு அப்படின்னா ஆர் இன்ட்டு ரூட் 2. இது எதோட வேல்யூ, எல்லோட வேல்யூவா? அப்போ அது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ரூட் 2. சரியா, ஓகே தானே? காமனாக உள்ளதெல்லாம் அடிச்சிடலாமா? காமனாக உள்ளதை அடித்தோம் அப்படின்னா பை போயிடும். சரியா, பை போயிடும். சரியா, இங்கே பை போயிடும். அதுக்கப்புறம் ஆரும் ஆர். சரியா, இது இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி உள்ளது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, என்ன இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே ரூட் 2 இருக்கு. சரியா, அதே என்ன பண்ணலாம், 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிக்கலாமா? காமனாக உள்ளதை எல்லாத்தையும் கட் பண்ணிடும், இன்ட்டு ரூட் 2. அப்போ இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் ரூட் 2 இஸ்ட்டு 1. சரியா, ரூட் 2 இஸ்ட்டு 1 ஆன்சர். ஓகே தானே? ஓகே, அடுத்து ராம் 8 நாட்களிலும் ரஹீம் 16 நாட்களிலும் ஷியாம் 12 நாட்களிலும் ஒரு வேலையை முடிக்கின்றார்கள் எனில் 3 மேலும் இணைந்து செயல்பட்டால் எவ்வளவு நாட்களில் பாதி வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பார்க்கலாமா? பாதி வேலை. சரியா, அப்போ ராம் 8 நாள், ஒன் டே ஒர்க்குனா 1/8. சரியா, ரஹீம் சரியா எத்தனை நாள், 16, ஒன் டே ஒர்க் 1/16. ஷியாம் 12 நாள், ஒன் டே ஒர்க் 1/12. இப்போ 3 பேர் சேர்ந்து தானே, அப்போ எல்சிஎம் 1/8 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/12. சரியா, அப்படின்னு வச்சுட்டா 48ன்னு வருமா? 48 எல்சிஎம். சரியா, 6 8 48, 3 16 48, 4 12 48. அப்போ இங்க மேல 6 3 4ன்னு வரும். சரியா, அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை, 48. ராம் பார்க்குற வேலை 6, ரஹீம் சரியா, ரஹீம் வந்து 3 வேலை பார்ப்பான், ஷியாம் வந்து 4 வேலை பார்ப்பான். அப்போ மொத்தமாக 13 வேலை பார்ப்பாங்க. சரியா, 13 வேலை பார்ப்பாங்க. நம்மளுக்கு என்னது, பாதி வேலை தானே முடிக்கணும். சரியா, பாதி வேலை தானே முடிக்கணும். பாதி வேலைனா 48ல் பாதி அப்படின்னா 24 வேலையை தான் முடிக்கணும். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க, 13 வேலை பார்ப்பாங்க. அப்போ அடித்தோம் அப்படின்னா 13 மீதி 11 வரும். சரியா, 11/13 ஆன்சர் 1/13/13. சரியா, மொத்த வேலை 48. அவங்க பார்க்குற வேலை அப்படின்னா ராம் ஒரு நாளைக்கு 6 வேலை, ரஹீம் ஒரு நாளைக்கு 3 வேலை, ஷியாம் ஒரு நாளைக்கு 4 வேலை, மொத்தமாக 3 பேர் சேர்ந்து 13 வேலை பார்ப்பாங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு பாதி வேலைனா 24 வேலை தான் முடிக்கணும். அப்போ 24 / 11. சரியா, அப்போ 1/11/13. சரியா, 11/13 நாட்கள். சரியா, அதான் ஆன்சர். ஓகே, அடுத்து பின்வரும் சொல் எது 11 நாள் வகுப்படும். சரியா, 11 நாள் வகுப்படுறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வகுப்படும் தன்மைன்னு சொல்லியிருப்பாங்களா. வகுப்படும் தன்மையில் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு. சரியா, ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு ஒன்று 0வா இருக்கணும் அல்லது 11ஓட மடங்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆல் மீதியின்றி வகுப்படும். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 9 + 4 13, 14 18. சரியா, இது 18. சரியா, அடுத்து 10
16. சரியா, 16. டிஃபரன்ஸ் 2 தான் வருது. அப்போ இது வகுப்படாது. சரியா, அடுத்து அதே மாதிரி இதை பார்த்தோம்னா 7 நாளும் 11, 11 5 16, 16 நாளும் 20. சரியா, அடுத்து அதே மாதிரி 2 7 9, 9 6 15. சரியா, டிஃபரன்ஸ் 5 வருது. ஸோ இதுவும் வகுப்படாது. சரியா, அப்போ இது பார்க்கலாமா? இது பார்த்தோம்னா 9 நாளும் 13, 13 8 21, 4 25. சரியா, 25. அதே மாதிரி 2 6 2 8, 8 6 14, டிஃபரன்ஸ் 11. சரியா, நம்ம என்ன சொன்னோம்? 1 வேறுபாடு 0, 1 0வா இருக்கணும் அல்லது 11ஓட மடங்கா இருக்கணும். சரியா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னது? 11ஆல் மீதியின்றி வகுப்படும். சரியா, அப்ப ஆன்சர் சி. ஓகே தானே? ஓகே, ஆன்சர் சி. இதுதான் 11ஆல் வகுப்படும். ஓகே, அடுத்து 3இன் முதல் 25 மடங்குகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு ஃபார்முலாவும் உண்டு, ஷார்ட்கட்டும் உண்டு. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சராசரி, மடங்குகளின் சராசரி. சரியா, மடங்குகளின் சராசரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா a இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. சரியா, a இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. சரியா, இது வந்து என்னது? மடங்குகளின் சராசரி கண்டுபிடிக்கான ஃபார்முலா. இப்படியும் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டும் இருக்கு, ஷார்ட்கட்டும் பார்த்துக்கலாம். சரியா, அப்போ ஏங்கிறது 3, n + 1னா 25 + 1 டிவைடட் பை 2. சரியா, அப்போ 3 இன்ட்டு 26 டிவைடட் பை 2 13. 3 13 39. சரியா, அப்போ சராசரி என்னது? 39. சரியா, ஓகே தானே? ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 25 மடங்குன்னு சொல்லிட்டானா, 25 மடங்குனா 25 நம்பர் இருக்குன்னா சராசரி நடுவில் உள்ள நம்பராக தானே இருக்கணும். அப்போ இந்த சைடு 12, இந்த சைடு 12. அப்போ நம்மளுக்கு சராசரி என்னது? 13வது நம்பர் தானே. அப்போ 13 × 3, ஆன்சர் 39. ஓகே தானே? புரியுதா? அதாவது 25 மடங்கு அப்படின்னா 25 நம்பர் இருந்தாலே இந்த சைடு 12, அந்த சைடு 12, நடுவில் உள்ளதான் சராசரி. அப்போ 12 கிட்ட போயிட்டு 12 கிட்ட போயிட்டு, அப்போ 13வது நம்பர் தான் சராசரி. 13 × 3ஓட மடங்கு, ஆன்சர் 39. இது ஷார்ட்கட். ஓகே தானே? ஓகே, அடுத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டுவட்டியில் ஒரு தொகை 12 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. வட்டி ஆண்டுதோறும் கூட்டப்படுகிறது எனில் அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, மடங்குக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. சரியா, என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஆண்டு மடங்கு 2 பக்கமே கூட்ட தான் செய்யணும். அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பக்கம் கூட்டணும், ஒரு பக்கம் பெருக்கணும். சரியா, ஓகே பாருங்க. ஆண்டு மடங்கு. சரியா, ஆண்டு மடங்கு. சரியா, ஓகே. இப்போ அந்த தொகை வட்டிக்கு விடுறதுக்கு முன்னாடி, சரியா, அதாவது 0 ஆண்டுல 1 மடங்கா இருக்கணும். சரியா, 1 மடங்கா தான் இருந்தது, அந்த தொகை மட்டும்தான் இருந்தது. சரியா, ஓகே. இப்போ இதுல என்ன அப்படின்னா இங்க பிளஸ், இங்க பெருக்கல். சரியா, அப்போ 0 ஆண்டுல 1 மடங்கா இருந்துச்சு. நம்மளுக்கு எத்தனை ஆண்டுல? 12 ஆண்டுல எத்தனை மடங்கு ஆகுதான்? 2 மடங்கு ஆகுதான். அப்போ இந்த சைடு பிளஸ், இங்க பெருக்கல். சரியா, ஓகே தானே? அப்போ இங்க பிளஸ் ஆகிக்கிட்டே வரணும், இங்க பெருக்கிக்கிட்டே வரணும். சரியா, எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்த 12 ஆண்டுல, 12னா 24 ஆண்டுல என்னவா ஆகும் அப்படின்னா × 2. சரியா, × 2னா 4 மடங்கு ஆகும். சரியா, 2ஆல பெருக்கிருக்கோம். ஸோ × 2 4 மடங்கு ஆகும். அடுத்த 12 36. சரியா, 36 ஆண்டுல × 2 8 மடங்கு ஆகும். சரியா, அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 8 மடங்காக ஆகும் காலம் எவ்வளவு? 36. சரியா, ஆன்சர் 36 ஆண்டுகள். ஓகே, அடுத்து சரியா, ஒரு செவ்வகத்தின் பக்கங்களின் விகிதம். சரியா, 8:11.
மற்றும் அதன் சுற்றளவு 90 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, விகிதம் பக்கங்களின் விகிதம் அப்படின்னா L/B தானே இஸ் ஈக்குவல் டு 8:10 வருமா? சரியா, விகிதம் அப்படின்னா அந்த எண்கள் முறையே என்ன எடுத்துக்கிறோம், 8x 10xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ L/B எதனாலும் ஓகே தான். சரியா, ஓகே தானே? ஓகே, அடுத்து இப்போ பார்த்தோன்னா சுற்றளவுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுற்றளவு என்னது? சுற்றளவு 2 × L + B. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 × 8x + 10x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 90. சரியா, அப்போ 8x + 10x 18x. சரியா, 18x இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், 18x இஸ் ஈக்குவல் டு 90. இந்த 2 அந்த சைடு போய்க்கலாமா? பை 2 45 ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என்னது? 45 டிவைடட் பை 18ன்னு வருமா? 9 45 20 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 5/2. சரியா, இப்போ அப்படியே L/B வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ L வந்து 8x 8x 8 × 5/2. 1 2 4 2 8 4 5 20. அப்போ Lோட வேல்யூ என்னது? 20. அதே மாதிரி Bயோட வேல்யூ 10x. சரியா, இஸ் ஈக்குவல் டு 10 × 5/2. சரியா, 1 2 I 2 10 I 5 25. அப்போ Lோட வேல்யூ 20, Bயோட வேல்யூ 25. நமக்கு பரப்பு என்னது? L × B தானே? L × B. அப்போ 20 × 25. ஆன்சர் 500 சதுர சென்டிமீட்டர். சரியா, ஆன்சர் 500 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். சரியா, அடுத்த சம் அதே மாதிரி சிம்பிளிஃபை. சரியா, சிம்பிளிஃபைக்குன்னு ஒரு கோவை கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே தானே? இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தான். சரியா, ஃபார்முலாங்கிறது a - b the whole square. சரியா, a - b the whole square வருமா? அதாவது a - b the whole square is equal to a square plus b square minus 2ab. சரியா, அதே மாதிரி அடுத்து a plus b the whole square, a plus b the whole square, a square plus b square plus 2ab. சரியா, ஓகே தானே? அதே மாதிரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இங்க a யோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் இதுல a யோட வேல்யூ 2z, b யோட வேல்யூ 5y. இது ஃபர்ஸ்ட் இதுக்கு. சரியா, அதே இது ரெண்டாவதுக்கு 5z, 2y. சரியா, abக்கு. சரியா, அது அப்படி போடலாமா? பாருங்க, 2z - 5y the whole square. அப்ப a squared அப்படின்னா 2z the whole square. சரியா, plus b square னா 5y the whole square minus 2 × 2x × 5y. சரியா, இது அப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? 4z squared. சரியா, plus 25y squared minus 2 4 4 5 20 20xy. சரியா, அந்த மாதிரி வந்துடும். சரியா, அதே மாதிரி இங்க 5z plus 2y the whole square. சரியா, is equal to 5z squared. சரியா, plus 2y squared plus 2 × 2x. சாரி, எப்படினாலும் ஓகே தான். 2y 2 5z z னா அதே மாதிரி இங்கேயும் z. சரியா, 5z × 2y. சரியா, is equal to 25
z ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி தான் 20 zy. சரியா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணிடலாமா? பாருங்க, ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது, 4z ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் மைனஸ் 20zy ப்ளஸ் 25z ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 20zy மைனஸ் 25z ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க, ப்ளஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 20zy மைனஸ் 20zy ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அடுத்து ப்ளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 25z ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ மீதி இருக்குது என்னெல்லாம் இருக்கும், 4z ஸ்கொயர் ப்ளஸ் 25y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர். அப்போ இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 25 ப்ளஸ் 4 29y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர். சரியா? அப்போ ஆன்சர் 29y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர். சரியா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தான். சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின், 8 மடங்கின் அடுத்தடுத்த 3 எண்களின் கூட்டுத்தொகை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தடுத்த 3 8 மடங்கு அப்படின்னா என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் 8 மடங்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 8, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 16, இதோட கூடுதலாம். சரியா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 24 2424. அப்போ எல்லாத்தையும் கூட்டினோன்னா 3x ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 2424. சரியா? அப்போ அப்படியே இந்த சைடு போச்சுன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 24. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 2400 வருமா? அப்போ x ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை 3, 1 3 3 m3 24. அப்போ x ஓடது 800 அப்படின்னா x ப்ளஸ் 16 தானே பெரிய நம்பர். அப்போ 800 ப்ளஸ் 16, ஆன்சர் 816. சரியா? ஆன்சர் 816. ஓகே, இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 75% மைனஸ் 60% இஸ் ஈக்குவல் டு எவ்வளவா, 82.5. சரியா? அப்போ ஏதாவது 15% தான் எவ்வளவு, 82.5. அப்போ என்ன கேட்குறான் நம்மளுக்கு, 20% எவ்வளவு, ஷார்ட்டாக செஞ்சுக்கலாம். சரியா? பார்த்தோம் அப்படின்னா அப்போ 15 தான் எவ்வளவு, 82.5 அப்படின்னா 20 எவ்வளவு. சரியா? ஓகே தானப்பா? ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2ஐயும் 10ஆல் பெருக்கலாமா? இல்லை அப்படியே பெருக்கிடுங்க. 825 இன்ட்டு 2 டிவைடட் பை 15. சரியா? 3 5 ஓரஞ்சு 5 மீதி 3 6 30 மீதி 2 5 25 1 3 3 5 15 5 15 55 இன்ட்டு 2 110. சரிதானே? இந்த ஜீரோவை இங்கே கொண்டு போய் பெருக்கிட்டேன், 10ஆல் பெருக்கிட்டேன். சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் நம்ம 20ஆலையும் பெருக்கலாம் 10ஆலையும் பெருக்கலாம். ஆன்சர் 110. ஓகே தானே? ஆன்சர் 110.
சரியா? ஓகே தானே? 110 தான் ஆன்சர். ஓகே, அடுத்து ராமனின் வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? 3 மடங்கு. 5 ஆண்டுகள் கழித்து அவர்களின் தந்தை வயது தன் மகனுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும். சரியா? 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ வயது அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்? ராமன் வயது 2 மகன்களின் வயது கூடுதலை போல் 3 மடங்கு. மகன்களின் வயது, சரியா? மகன் வயது x அப்படின்னா தந்தை வயது என்னது 3x வச்சுக்கலாமா? சரியா? 3x. அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. 5 வருஷம்னா தந்தைக்கு 5 வயசு கூடும், மகங்களுக்கு தனித்தனியாக 5 வயசு, அப்போ மொத்தமாக 10 வயசு கூடும். சரியா? ஓகே, அப்போ x டிவைடட் பை 3x ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு என்னதான்? 2 மடங்கு ஆகுமா? மகன்களின் வயதில் கூடுதலை போல் 2 மடங்கு ஆகுமா? அப்போ 1:2, 1/2. அவ்வளோதான். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2x ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 5. சரியா? x இந்த பக்கம், நம்பர் அந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? 3x மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 5. சரியா? அப்போ x ஈக்குவல் டு 15. நம்மளுக்கு என்னது? 3x தானே வேணும். 3x இஸ் ஈக்குவல் டு 3 × 15 இஸ் ஈக்குவல் டு 45. அப்போ தந்தையின் தற்போதைய வயது என்னது? 45. இது ஆன்சர். ஆன்சர் 45. ஓகே தானே? அடுத்து 12 பசுக்கள். சரியா? 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றன எனில் 20 பசுக்கள் அந்த புல்தரையை மேய எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 மெத்தட்ல போடலாம். ஒன்று செயின் ரூல்ல போடலாம், இன்னொன்று என்னது? நேர்மாறல் எதிர்மாறல்ல போடலாம். ஃபர்ஸ்ட் செயின் ரூல் பாருங்க. 12 பசுக்கள் எத்தனை நாளாம்? 10 நாளாம். சரியா? அதே பொருட்களை எத்தனை பசுக்கள்? 20 பசுக்கள் எத்தனை நாள்? சரியா? ஓகே தானே? ஓகே தானேப்பா? சரியா? ஈக்குவல் ஈக்குவல். இது எந்த பக்கம் வந்தால் டிவைட்னு வந்துடும். சரியா? டிவைட்னு வரும்போது 0 0 அடிச்சிடலாம். 1 2 6 12. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 6. இது செயின் ரூல். சரியா? அதே இது நேர்மாறல் எதிர்மாறல்னா பசுக்கள் நாட்கள். சரியா? பசுக்கள் நாட்கள்னா 12 பசுக்கள் எத்தனை நாள்? 10 நாள். சரியா? அதே மாதிரி 20 பசுக்கள் எத்தனை நாள்? சரியா? நாட்கள் கூடுது, சாரி பசுக்களின் எண்ணிக்கை கூடுது, அப்போ நாட்கள் குறையும். சரியா? ஒரு பக்கம் கூடும்போது இன்னொரு பக்கம் குறைஞ்சிச்சுன்னா எதிர்மாறல். எதிர்மாறல்னா அப்படியே போட்டுடலாமா? அப்போ 12 டிவைடட் பை 20 × 10. சரியா? 0 0 அடி. 1 2 6 12. ஆன்சர் 6. இது செயின் ரூலு. இது வந்து என்னது? நேர்மாறல் எதிர்மாறல். ஓகே, அடுத்து ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் அல்லது 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு. நெட்டாண்டு லீப் இயர். சரிதானே? லீப் இயர். சரியா? லீப் இயர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்னது? 52 வாரம். 52 வாரம் லீப் வருடம். 52 வாரம் 2 நாள். சரியா? 52 வாரம்னா 52 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். சரியா? நம்மளுக்கு 53ஆவதும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கு. சரியா? அப்போ என்னது? மொத்த வாய்ப்பு என்னெல்லாம் இருக்குன்னா அந்த 2 நாள். சரியா? 2 நாள் என்னெல்லாம் இருக்கலாம்? சனி, சரி முதல்ல இருந்து பண்ணுவோமா? முதல்ல இருந்து பண்ணா ஞாயிறு, திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. இது மொத்த வாய்ப்பு. அந்த 2 நாள் இந்த 7ல் ஏதாவது ஒரு ஜோடியா இருக்கலாம். சரியா? அப்போ
n of s is equal to 7 வாய்ப்பா நம்மளுக்கு n of e வேணும் சரியா n of e னா நம்மளுக்கு என்னது ஒன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் சரி ஒன்று சனிக்கிழமையாக இருக்கணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் அப்போ என்னென்ன ஜோடிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஞாயிறு திங்கள் சரியா அடுத்து வெள்ளி சனி அடுத்து சனி ஞாயிறு சரியா இந்த மாதிரி 3 வாய்ப்பு இருக்குது அப்போ நிகழ்தகவு என்னது P of E is equal to N of E divided by N of S is equal to 3/7 சரியா ஓகே தானே அப்போ ஆன்சர் இது கிடையாது இது சரியா 53 சனிக்கிழமைகள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் சரியா ஓகே இது அல்லது அது கிடைக்கக்கான நிகழ்தகவு என்னது 3/7 சரியா ஒன்று சனிக்கிழமை 53 சனிக்கிழமை மட்டும் அப்படின்னா என்னது நம்மளுக்கு 2/7ன்னு வரும் சரியா அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்னா 2/7 அல்லது அப்படின்னா இது அல்லது அது சரியா ஓகே தானே ஓகே அடுத்து XYயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஈக்குவேஷன் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க சரியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ A/Bங்கிறத எப்படி எழுதிக்கலாம் A/Bன்னு எழுதலாமா 21/x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு நம்பர் வேல்யூவை எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஈக்குவல் தான் அப்போ 21:x ஈக்குவல் y/25 ஈக்குவல் 9:15 ஈக்குவல் அப்போ என்ன பண்ணிக்கலாம் 9/15ன்னு எடுத்துக்கிறேன் சரியா ஓகே தானே ஓகே இப்போ பாருங்க அப்போ எக்ஸோட வேல்யூனா அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா சரியா அப்போ x is equal to 21 into 15 divided by 9 சரியா 9 சாரி 3 9 7 3 21 1 3 3 15 அப்போ x equal to 35 சரியா x ஓட வேல்யூ 35 அதே மாதிரி y சரியா y அப்படின்னா y/25 is equal to 9/15ன்னு இருக்கு சரியா அப்போ y is equal to 9 into 25 divided by 15 சரியா 3 5 15 3 9 5 15 3 9 ஓரஞ்சு 5 5 25 அப்போ y is equal to 15 அப்போ x மற்றும் y ஓட வேல்யூ என்னது 35, 15 அப்போ ஆன்சர் 35, 15 சரியா ஓகே தானே அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தின் முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா இது 2 மெத்தட்லாம் பண்ணலாம் ஒன்று ஷார்ட்கட்டில் பண்ணலாம் இன்னொன்று அந்த எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டு பண்ணலாம் சரியா எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டு பண்ணலாம் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சரியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி இதுல இருந்து இதுக்கு போகும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை லேயர் அடிப்பக்கம் அப்படின்னு பாருங்க ஒரு லேயர் 2 லேயர் அதே மாதிரி இங்கேயும் ஒரு லேயர் 2 லேயர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எத்தனை லேயர் இருக்கோ அதோட கியூப் 2 கியூப் அப்போ இதுல 8 முக்கோணம் இருக்கு சரியா 2 லேயர் இருந்துச்சுன்னா 2 கியூப் அதே மாதிரி இங்க எத்தனை லேயர் இருக்குன்னு பாருங்க 1 2 3 அப்போ 3 லேயர் இருந்துச்சு அப்படின்னா என்னது 3 கியூப் ஆன்சர் 27 அவ்வளோதான் சரியா இது எல்லாமே சில இதில் வந்து ஷார்ட்கட்டே இருக்கு சரியா அப்படி இருந்துச்சு அப்படின்னா 27 இதே இது இல்லை எனக்கு ப்ரொசீஜராக தான் போனோம் அப்படின்னா ABCD போட்டு எடுத்துட்டா ஈஸியாக படிக்கலாம் சரியா BCD EFGHI அவ்வளோதானே எல்லாம் வந்துருச்சுலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சைடு எடுக்கும்போது 9 வரும் அப்போ மொத்தம் 3 சைடு அப்போ 9 × 3 27 சரியா ஓகே தானே ஷார்ட்கட்னா இது ப்ரொசீஜர்னா ஒவ்வொரு இதுக்கும் இப்படி எடுக்கணும் அதாவது AFB அடுத்து AGC இந்த மாதிரி இங்கே நம்பர் போடலையும் GHIJ
சரியா? AID AID இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு 9 வரும். சரியா? அப்போ 3 இதுங்கும் போது என்ன ஆயிரும்? 3 × 9 27. சரியா? ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் விடாமல் எடுக்கணும். ஷார்ட்கட் என்னன்னா இதுதான். சரியா? ஓகே தானே? அடுத்து 47:65. அப்போ 59 என்ன எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ரீசனிங். சரியா? 47 எப்படி 65 மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 47ன்னு இருக்கா, 4 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர். சரியா? நானாங்க 16 + 49. சரியா? 67. அதே மாதிரி 59 59னா 5 ஸ்கொயர் + 9 ஸ்கொயர். சரியா? 5 ஸ்கொயர் 25 + 9 ஸ்கொயர். சரியா? 9 ஸ்கொயர் 9 81. சரியா? அப்போ 81 + 25 106. சரியா? ஆன்சர் 106. ஓகேவா? அடுத்து சரியா? KP டேஷ் டேஷ் இந்த மாதிரி இருக்கு. சரியா? இந்த மாதிரி டேஷ் டேஷாக வந்துச்சு அப்படின்னா 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று ஸ்பிளிட் மெத்தடு, இன்னொன்று ஃப்ளோ மெத்தடு. சரியா? ஸ்பிளிட் மெத்தட் என்னன்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. சரியா? கவுண்ட் பண்ணி அதை மல்டிபிளாக பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 இருந்துச்சுன்னா 3 12, 16 இருந்துச்சுன்னா 4 16, 15னா 5 15. அது லெட்டரை பேஸ் பண்ணி. சரியா? அப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 2 4 6 8 10 12 14 16 18 20. சரியா? இப்போ 20 இருக்கு அப்படின்னா 2 விதமாக பிரிக்கலாம். 4ஆவும் பிரிக்கலாம், 5ஆவும் பிரிக்கலாம். சரியா? அப்போ எந்தெந்த லெட்டர்லாம் வந்திருக்குன்னு பாருங்க, அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கலாம். K P L Z M B அதுவும் வந்திருக்கோ. சரியா? 5 5 பிரிச்சு பார்ப்போமா? K P dash L Z dash P dash M Z. சரியா? அப்புறம் K dash P dash Z. சரியா? அடுத்து dash P B dash Z. சரியா? ஓகே தானே? இது எல்லாத்துலயும் K இருக்கு. அப்ப இங்கேயும் K. சரியா? இது எல்லாத்துலயும் K இருக்கிறதுனால இங்கேயும் K, இங்கேயும் K. அடுத்து இங்கேயும் P இருக்கிறதுனால இங்கேயும் B. சரியா? P. அதுக்கப்புறம் இதுல எல்லாத்துலயும் B இருக்கிறதுனால இங்கேயும் B, இங்கேயும் B. சரியா? அடுத்து L M. சரியா? அடுத்து N O. ஓகே ஓகே தானே? எல்லாம் ஒரு ஆர்டரா வந்துருச்சா? ஒன்று 5ஆல பிரிக்கணும் அல்லது 4ஆல பிரிக்கணும். நம்மளுக்கு 5 லெட்டர் இருந்ததுனால, சரியா, 5 லெட்டர் இருந்ததுனால 5ஆ பிரிச்சுட்டோம். சரியா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா P K B K B P N K O. சரியா? இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சராக இருக்கும். சரியா? ஓகே தானே? அவ்வளோதான். இதுதான் என்னது ஸ்பிளிட் மெத்தடு. 20னா 4 5, 16னா 4 4, 15னா 5 3, 12னா 3 4. சரியா? ஓகே தானே? ஓகே. அடுத்து வெண்படம். சரியா? வெண்படத்தில் என்ன கேட்டிருக்காங்க? கேப்டன் வீரர் பயிற்சியாளர். சரியா? கேப்டன் வீரர் பயிற்சியாளர் அப்படின்னா ஆன்சர் வந்து D வரும். சரியா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீரர்கள் வீரர்கள்ல தான் யார் உருவாகுதா? கேப்டன் இருப்பாங்க. சரியா? கேப்டன். பயிற்சியாளர்ங்கிறது தனி. சரியா? இப்போ ஒரு கேம்ப் வருது அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்க மாற மாட்டாங்க. கேம்ப் தான் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு டீம் வருது அப்படின்னா அந்த டீம்ல தான் என்னது அந்த டீமுக்கான ஹெட் இருப்பாங்க. சரியா? அப்போ டீமு, அதுக்குள்ள கேப்டனு, பயிற்சியாளர் தனி. சரியா? பயிற்சியாளர். ஓகே தானே? அவ்வளோதான். அடுத்து ஓகே 2A11 4D13 12G17 இருக்கு. சரியா? பார்த்துக்கலாமா? அப்போ 2A11 4D13 12
G17 சரியா அந்த மாதிரி இருக்கு அப்ப பார்த்தோம் அப்படினா into 2 into 3 அப்புறம் into 4 சரியா 4 பண்ணா 48 இருக்கா ஏதாவது 48 எல்லாத்துலயும் 48 தான் இருக்கு சரியா ஓகே அடுத்து ஓகே a plus 3 அப்ப g plus 3 j அப்ப 48j சரியா 48j அப்படினா என்னது 1லயும் இருக்கு அதே மாதிரி 3லயும் இருக்கு சரியா அப்ப லாஸ்ட் இது சரியா லாஸ்ட் இது என்ன அப்படினு பார்த்தோம்னா +2 +4 அப்ப அடுத்து என்னது +6 தானே 17 + 6 23 சரியா அப்ப 48j23 சரியா ஓகே இதான் ஆன்சர் சரியா அடுத்து மேடையில் உள்ள மனிதனை பார்த்து ரீட்டா என்பவர் இவர் என் கணவரின் மனைவியின் மகளின் சகோதரர் என கூறினார் எனில் மேடையில் உள்ளவர் ரீட்டாவிற்கு என்ன உறவு சரியா மேடையில் உள்ள மனிதரை பார்த்து சொல்றாரா என்னன்னா இவன் என் சரியா ஓகே என் கணவரின் சரியா கணவரின் மனைவியின் அப்படினா இவங்களே தான் யாரு ரீட்டா தான் சரியா கணவரின் மனைவியின் தான் ரீட்டா தான் ரீட்டாவோட மகளாம் சரியா மகள் மகளின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு அந்த மேடையில் உள்ள மனிதன் சரியா அப்போ இந்த மனிதன் ரீட்டாக்கு என்ன உறவு அப்படின்னா என்னது மகன் சரியா ரீட்டாவோட கணவரோட மனைவினா ரீட்டா தான் சரியா அவங்களோட பொண்ணு அப்ப ரீட்டாவோட பொண்ணு அவங்களோட சகோதரர் அப்படின்னா ரீட்டாக்கு என்னது மகன் உண்டு சரியா அப்ப ஆன்சர் மகன் ஓகே அடுத்து क्वेश्चन பாருங்க ஃபைண்ட் தி ராங் நம்பர் தவறான எண்ணை காண்க அப்படின்னு இருக்கு சரியா பார்க்கலாமா 8 13 21 32 47 63 83 சரியா அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஓரளவு ஐடியா கிடைக்கும் 5 8 11 20 சாரி 15 16 16 20 சரியா அப்படின்னு இருக்கு இப்போ அடுத்த டிஃபரன்ஸ் இது டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு தெரியல சோ அடுத்த டிஃபரன்ஸ் 3 3 4 1 4 சரியா ஓகே தானே அப்போ ஏதோ ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் சரியா அப்போ இது ஈக்குவலா இருக்கு இது 3 3 சரியா இருக்கு அப்போ அந்த அடுத்த இடத்துல தான் என்னது மாறி இருக்கு சரியா அப்போ இந்த ரெண்டு இடம் தான் நமக்கு வித்தியாசமா இருக்கு அப்ப இதுக்கு சம்பந்தமான இந்த இடம் தான் என்னது ராங்கா இருக்கு சரியா 47 அப்படிங்கறத என்னது நமக்கு ராங்கா இருக்கு சரியா 47க்கு பதிலா என்ன வரலாம் இதுக்கு பதிலா 46 ன்னு வந்துச்சுனா இது 14 ஆகும் சரியா அப்ப 11 14 3 ஆயிரும் சரியா அதுக்கு அப்புறம் 46 இது வந்து என்ன ஆயிரும் 17 ஆயிரும் அப்ப 17 னா 14 13 3 ஆயிரும் சரியா அதுக்கு அப்புறம் 17 + 3 20 ஆயிரும் சரியா அப்ப எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் ஆன்சர் என்னது 47 சரியா 47 ஓகே அடுத்து பாருங்க டெமோக்ரசி என்ற வார்த்தையிலிருந்து எந்த சொல்லை உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உருவாக்க இயலும் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாமே இந்த வேர்ட்ல இருந்து தான் வரணும் சரியா இல்லாம இருக்கக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க சரியா ஃபர்ஸ்ட் இது உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா என்னது எஸ் இல்லை சரியா எஸ் இல்லை ஸோ உருவாக்க முடியாது அடுத்து மைக்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஐ இல்லை சரியா
ஐ இல்லை, ஸோ உருவாக்க முடியாது. ஐ இல்லை, இங்கே எஸ் இல்லை. சரியா, அடுத்து இங்கே டெமான் அப்படின்னா என்னது இல்லை, என் இல்லை. சரியா, இங்கே என் இல்லை, அப்போ என்னது இதுதான் உருவாக்க முடியும். ஓகே, நம்மளுக்கு இதில் இல்லாத வேர்டு இதில் வந்திருக்குன்னா எஸ் வந்திருக்கு, இதில் ஐ வந்திருக்கு, இதில் என் வந்திருக்கு. அப்போது உருவாக்க முடிந்தது என்னது அதுதான். சரியா, ஓகே தானே, ஆன்சர் டி. அடுத்து பிக்சர். சரியா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, உருவாக்க முடியாத பகடைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட் தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று. சரியா, அது எல்லாமே ஆப்போசிட். திறந்த பகடை அப்படின்னா 6ம் 1ம் ஆப்போசிட். அடுத்து 3ம் 5ம் ஆப்போசிட். அடுத்து 2ம் 4ம் ஆப்போசிட். 3ம் 5ம் ஆப்போசிட். சரியா, அடுத்து 2ம் 4ம் ஆப்போசிட். சரி, ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். என்ன அப்படின்னா எதிரெதிர் நம்பர் ஒரே பிக்சரில் இருக்காது. சரியா, எதிரெதிர் நம்பர் ஒரே பிக்சரில் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது தப்பு, வராது. சரியா, அப்படி பார்த்தோன்னா 6 1 ஒரே பிக்சரில் இருக்கக்கூடாது. அப்படி வந்ததுன்னா தப்பு. சரியா, அப்போது 6 1. சரியா, 6 1 எதுலேயும் இல்லை. சரி, 6 1 எதுலேயும் இல்லை. சரியா, அப்போது இந்த இது ஓகே. அடுத்து 3 5 3 5 இந்த பிக்சரில் இருக்குது, ஸோ இது வராது. சரியா, அடுத்து 2 4 2 4 இந்த பிக்சரில் இருக்குது, ஸோ இது வராது. அப்போ வரக்கூடியது எது, 1 3 தான் வரும். சரியா, எதிரெதிரன் ஒரே பிக்சரில் வரக்கூடாது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்திருக்கு. சரியா, இது இங்கே, அப்போ அது தப்பு. அதே மாதிரி இதுவும் இங்கே, அப்போ இதுவும் தப்பு. அப்போ 1 3 தான் ரைட்டு, 1 3 தான் என்னது வர முடியும். சரியா, அடுத்து லாஸ்ட் ஒன் பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டார்க்கை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். இது இங்கே, இது இங்கே, இது இங்கே வரணும். சரியா, அப்படி வர்றது பார்த்தோன்னா என்னது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரியா, அது ஒன்றை மட்டுமே வச்சு எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது, ஸோ இது கிடையாது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கே இது கிடையாது. இங்கே இந்த கார்னரில் இருக்குது, ஸோ இது கிடையாது. சரியா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இந்த பிக்சர் மாறுது அது அடுத்த தடவை தான். சரியா, இந்த ஒன்றை வச்சே ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா, ஓகே தானே, எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.